திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஊராட்சி ஒன்றியம் சிவராச்சேரி ஊராட்சி அணைக்கட்டுச்சேரி கிராமத்தில் உள்ள ஜே நகர் பகுதியில் புதிய கால்நடை மருத்துவமனை மற்றும் கால்நடை மருந்தகங்கள் அமைக்க சாத்தியக்கூறுகள் இல்லை. இந்த சாத்தியக்கூறுகள் இல்லை என்று சொன்னாலும் தொடர்ந்து உறுப்பினர் கேட்கின்ற கேள்விகளுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை 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 என்று சொல்கின்ற பதிலை சொல்ல வேண்டிய காரணத்தால் இன்றைக்கு மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் 245 வண்டி ஏற்கனவே நடமாடும் மருத்துவமனை ஏறக்குறைய 15 நாட்களில் அந்த நடமாடும் மருத்துவமனை வர இருக்கின்றது. எந்தெந்த பகுதியின் உறுப்பினருடைய மருத்துவமனைக்கு இல்லையோ எங்கெங்கு கால்நடைகள் இருக்கின்றதோ அத்தனை இடங்களுக்கும் அந்த நடமாடும் மருத்துவமனையுடைய ஆம்புலன்ஸ் வேன் மூலம் அந்த பயணை செய்கின்ற வகையிலே மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்கின்றார்கள். ஏறக்குறைய 15 நாளில் அது நடக்கும். அது உண்டு உண்டு என்ற பதிலை இன்னைக்கு சொல்லியிருக்கின்றோம். மாண்புமிகு உறுப்பினர் கிருஷ்ணசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, போன வருடம் கேட்ட கேள்விக்கு என்னுடைய தொகுதியில் வெள்ளியூரில் கால்நடை மருந்தகத்துக்கு கட்டிடம் கட்டித்தரப்படமா என்று கேட்டேன். இல்லை என்று தான் சொன்னார். ஆனால் ஓராண்டு முடிவதற்குள்ளாக அதுக்கு 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கி தந்து அந்த கட்டிட பணிகளை தொடர்வதற்காக நிதி ஒதுக்கிய மாண்புமிகு அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை என்று சொன்னாலும் அதுக்கு பின்னால முடிவெடுத்து அவர் அதை செய்து தருகிறார். அவருக்கு நன்றி. அதுபோலவே இன்றைக்கு எல்லாபுரம் ஒன்றியம் செம்பேடு கிராமத்தில் சுமார் 5000 கால்நடைகள் இருக்கிறது. அவர்கள் கால்நடை மருந்தகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் 8 கிலோமீட்டர் தள்ளி பெரியபாளையம் கிராமத்திற்கு போக வேண்டியிருக்கிறது. எனவே செம்பேடு கிராமத்தில் ஒரு கால்நடை மருந்தகமும், அதுபோல ஆயிலச்சேரி, செங்கிலிக்குப்பம் போன்ற புதுக்குப்பம் போன்ற பகுதிகளில் மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, பால் விற்பனை தான் தொழிலாக வைத்திருக்கிறார்கள். அந்த ஊரிலும் 5000 மாடுகள் கால்நடைகள் இருக்கின்றன. அவர்கள் கொசத்தலை ஆற்றை கடந்து மாகரல் கிராமத்திற்கு கிளை மருந்தகத்துக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே அங்கு ஒரு கிளை மருந்தகம் ஏற்படுத்தி தர முடியுமா என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் கேட்டு அறியாமல். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் எவ்வாறு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் உயர வேண்டும் என்று நினைக்கின்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை தருகின்றார்களோ அதுபோல விவசாய பெருமக்கள் கிராம பொருளாதாரம் வளர்வதற்கு இந்த கால்நடை தான் உறுதுணையாக இருக்கும் என்ற வகையிலே இன்னைக்கு மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார்கள். அந்த வகையிலே தொடர்ந்து இன்றைக்கு உறுப்பினர்கள் 250 பேர் எங்களுக்கு கால்நடை கிளை நிறுவனம் கேட்டிருக்காங்க. அதுபோல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஊராட்சி பெருந்தலைவர்கள் அத்தனை பேரும் கால்நடை நிலையங்கள் வேண்டும் வேண்டும் என்று கேட்கின்றார்கள். கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கு சொன்னால், கணக்கெடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் கணக்கின்படி இன்றைக்கு கால்நடை கிளை நிலையங்கள் மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவசரமாக கேட்கின்ற போது எங்க ஊருக்கு நான் கொண்டு போறேன்னு சொல்லி அதை ஆர்டர் போட்டு எல்லாம் பக்கத்தில் போட்டிருக்காங்க. ஆனாலும் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார் என்று சொன்னால், என்னென்ன வகையிலே கால்நடைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற வகையிலே உத்தரவு வழங்கியிருக்கின்றார்கள். அந்த உத்தரவின் பேரில் இன்னைக்கு 245 கால்நடை இது வருது. வர இருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர்கிட்ட கேட்டிருக்கோம். எங்கெங்க தேவையோ அத்தனை இடங்களுக்கும் உறுப்பினர் ஒட்டுமொத்தமா சொல்றேன், எங்கெங்க தேவையோ அங்கு எல்லாம் கால்நடையினுடைய நோயில்லாத கால்நடைகளை உருவாக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு இருக்கணும். இன்னைக்கு இப்போ கூட 695 புது டாக்டர் இப்போ டிஎன்பிசியில் செலக்ட் பண்ணி நாங்கள் பதவியேற்கின்ற போது கால்நடை மருத்துவரே இல்லை என்ற நிலை இருந்தது, கால்நடை உதவியாளரே இல்லை என்ற நிலை இருந்தது. இன்றைக்கு அன்றைக்கு 1400 டாக்டர் போட்டாங்க, இப்போ 695 டாக்டர் போட்டிருக்காங்க. ஆகவே இந்த கிராமத்தினுடைய பொருளாதாரம் வளர்வதற்கு மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் ஆணைகள் வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்கின்ற அந்த பணிகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று செய்து தருவோம் என்ற நிலைகளை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன். மாண்புமிகு உறுப்பினர் கிருஷ்ணசாமி நன்றி சொல்லிட்டு உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தை விட்டு இருக்கிற ஆந்திரா மாநிலத்தில் நெல்லூர் மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் பரவி இருக்கிறது. அதை கட்டுப்படுத்த தமிழ்நாட்டுக்குள்ள அந்த பறவை காய்ச்சல் பரவாமல் இருக்க மாண்புமிகு அமைச்சர் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆந்திரா அந்த பகுதியிலே பறவை காய்ச்சல் பரவி இருக்கின்றது என்று கேள்விப்பட்டவுடன் எங்களுடைய துறைக்கு
உடனடியாக உத்தரவு வழங்கி எங்கள் துறையின் மூலம் அங்கிருந்து எந்த வண்டி வந்தாலும், எந்த பறவைகள் வந்தாலும், எந்த கோழிகள் வந்தாலும் எதுவும் உள்ள வரக்கூடாது என்ற வகையிலே வருகின்ற வண்டிகள் எல்லாம் மருந்து தெளித்து இந்த நோய்கள் எங்கும் வரக்கூடாது என்ற வகையிலே உங்க ஏரியாவிலும் அப்படித்தான் பண்ணியிருக்கோம். அந்த வகையிலே அதை செய்வதற்கான உத்தரவை வழங்கியிருக்கின்றார் மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள். அந்த பாதுகாக்கின்ற நிலைகளை இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார்கள். வண்டி வரக்கூடாதுங்கிறதுக்காக வண்டியில அந்த நோய் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மருந்து தெளிச்சு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க.